வணக்கம் நண்பர்களே. தெலுங்கானா மாநிலம் பத்ராகிரி கொத்தக்கூடம் மாவட்டம் சாரதா அப்படின்ற ஒரு கிராமத்தில் வசிப்பவர் பேர் தான் மனோகர். இவர் முன்னாள் இராணுவ வீரர். இவர் இராணுவ வேலையிலிருந்து ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு தன்னுடைய சொந்த விவசாய நிலத்தில் தான் இவர் விவசாயம் செஞ்சுட்டு வராரு. அதில் வர வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது நேற்று இரவு இவர் மாரடைப்பால் ரொம்பவே அவதிப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாமே இவரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருக்காங்க. அங்கே அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக அவர் இறந்தே போயிட்டார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சீஃப் டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கொரோனா பரவி வர சூழ்நிலையாக இருக்கிறதால இவரை தூக்கிட்டு போயிட்டு ரொம்ப கூட்டம் கூடி கூச்சல் போடாதீங்க, கொரோனா வேறு பரவி வருது, உடனே இவரை அடக்கம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரை தூக்கிட்டு போயிட்டு தன்னுடைய வீட்டு வாசல்லேயே கொஞ்ச நேரம் போட்டுட்டாங்க. அவருடைய சொந்தக்காரங்க கூட அவர்கிட்ட யாருமே நிற்கவும் இல்லை, அழுகவும் இல்லை, எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இவர் வீட்டுக்கு வாசல்லே இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பசுமாடு ஓடி அவரை சுற்றி அம்மா அம்மானு கத்திக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் அவரை எழுப்பிடுற விதமாக அவரை நாவால் நக்குது. அதுக்கப்புறம் அவர் ஏந்திரிக்கிறத பார்த்த உடனே அந்த மாடு அவர் மேலே அப்படியே தலை சாய்ச்சி படுத்து கண்ணீர் விட்டு அழுகுது. என்னடா இது, இந்த மாடு இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. எல்லாருமே அப்படியே ஒரு ஷாக்காக பார்க்குறாங்க. இந்த மனோகரின் இறப்பு இந்த வாயில்லாத ஜீவனுக்கு தீராத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாட்டை விட மனிதர்கள் எந்த விதத்தில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நம்மளையே யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது இந்த ஒரு சம்பவம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாடு இவர் மேலே இவ்வளோ பாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொந்தக்காரங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இராணுவ வேலையிலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஊரோடு தங்கி விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது இவர் வீட்டு வழியாக தான் இந்த பசுமாடு தன்னுடைய கன்றுக்குட்டியை கூட்டிகிட்டு வரும். ஆனால் அந்த மாடு அவருடையது கிடையாது, வேறு ஒருத்தங்களது. அவர் வீட்டு வழியாக தான் மேய்ச்சலுக்கு போகும். அப்போ அந்த மாட்டுக்கு ஒரு நாள் இவர் சாப்பிட்றதுக்கு பழங்கள், தீவனம், கொஞ்சம் தண்ணிலாம் வச்சுருக்காரு. அதை அந்த மாடும் கன்றுக்குட்டியும் சாப்பிட்ருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாடு மறுபடியும் மறுநாளும் அவர் வீட்டு வாசலில் நின்றுருக்கு. உடனே இதை உணர்ந்து அவர் ஓஹோ, நேற்று வச்சதால் இந்த மாடு இன்றைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டுக்கு மறுபடியும் தீவனம் காசு போட்டு கடையில் வாங்கி வச்சு டெய்லியும் அவருக்கு பழங்கள், அந்த தீவனம், தண்ணி வைப்பார். இதே மாதிரியே ரெகுலராகவே நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இவர் இறந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சு அந்த மாடு இவரை சுற்றி நக்கி எழுப்பி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இவர் இறந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் மேலே தலை சாய்ச்சி படுத்து கண்ணீர் விட்டு அழுது இருக்குது. ஒரு வேளை சாப்பாடு கொடுத்ததுக்காக இந்த மாடு இவர் மேலே இவ்வளோ ஒரு பாசமாக இருந்திருக்கு. தன்னுடைய நன்றியை எப்படி காட்டுது பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் நைன்டீன்ஸுங்கள் இதை உடனே ஃபோட்டோ பிடிச்சி இதை அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பிக்கிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்த பொதுமக்கள் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா அது, அந்த 5 அறிவு ஜீவனுக்கு இவ்வளோ ஒரு பாசமாக கண்ணீர் விட்டு அழுவுதா? இந்த பதிவு பார்க்கும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது, உணர்ச்சி பூர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.